பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு செய்து வைத்திருக்கும் நன்மை என்ன, எவ்வளவு பெரியது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்ச்சில் பேசின ஒரு வீடியோவை எங்கள் சர்ச்சில் பேசின வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல் அவருடைய நன்மை எவ்வளவு பெரியது, நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்காரே, அவர் செய்திருக்கிற நன்மை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன், எப்பேற்பட்ட தேவன், எப்படிப்பட்ட தேவன் என்பதை பார்க்க போகிறோம். அவரால் என்ன முடியும், என்ன நன்மை செய்ய முடியும், அவர் நிறைய நன்மைகளின் நாயகன்னு சொல்கிறோம். அவர் என்ன நன்மை நமக்கு செய்ய முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அவரை நேசிப்பவர்களுக்கு நடக்கும் நன்மை என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மை என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ண முடியாததாக இருக்கும். பாருங்கள், எங்கள் சர்ச்சில் கேட்கும்போது பெருசாக யாரும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கெஸ் பண்ணல. அதை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்டும் அவங்க கெஸ் பண்ணாங்க. அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மை என்ன அப்படின்னும் போது நீங்கள் கூட நினைப்பீங்க, கண்டிப்பாக ரட்சிப்பு, அதுக்கப்புறம் தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, பராமரிப்பு, ஆசீர்வாதம், அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குதத்தங்கள், அவருடைய தேவனுடைய வார்த்தை, பாவ மன்னிப்பு அப்படின்னு இதெல்லாம் அவர் செய்திருக்கிற நன்மை, வாழ்க்கை, ஜீவன், உணவு எல்லாத்தையும் நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸோ இதை தாண்டி ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கலாம், இல்லை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். ஸோ அவர் செய்திருக்கிற நன்மை, அவருடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு செய்து வைத்திருக்கும் நன்மை என்ன, அது என்னதான்ப்பா அந்த நன்மை அப்படின்னா, கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், முழுசாக முடிவு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக ரொம்ப பிரயோஜனமான காரியமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நன்மை செய்யணும், அதனால வரும் நன்மைகள், ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் முக்கியம். ஆனா நாம அதை பார்க்க போறது இல்லை. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்காருல்ல, அதை தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, வாசிக்கலாம். அவரே எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் முன்னாடி அந்த பாட்டு. நம்ம அதுல அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஏன் செய்யணும் அப்படின்னா அதை வாசிக்கங்க. ஆனா நாம அடுத்த பகுதி படிங்க. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், நம்ம தான் நான் யாரும் நினைக்க வேணாம், நம்ம தான் வேற யாரும் நினைக்க வேணாம், நம்ம தான் துரோகிகள், நன்றி அறியாதவர்கள், நன்மை செய்கிறாரே. துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் என்ன பண்றாரு, நன்மை செய்கிறாரு. அவருக்கு பகைஞ்சரா இருக்கும்போது, அவருக்கு துரோகியா இருக்கும்போது கூட நமக்கு என்ன பண்ணாரு, நன்மை செய்தாரு. ஆங்கிலத்துல பாருங்க, யூ ஆர் குட், வாட் யூ டூ இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, அவர் நல்லவர், அவர் செய்யறதெல்லாம் நல்லதா தான் இருக்கும், அவ்வளவுதான், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லியிருக்காங்க. அவர் நல்லவரும். வாசிங்கள் 119ஆம் சங்கீதம் 68வது வசனம். 119ஆம் சங்கீதம் 68வது வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஓ, க்ளோரி டு காட். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி இப்படி சொல்லிக்கொண்டே போலாம் பாருங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகேப்பா. நமக்கு என்ன வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், துன்பம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சொதப்பலா இருக்குது, இதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. எல்லாம் சரிதான், அவர் நல்லவர் தான், நன்மை செய்கிறவர் தான். ஆனா இங்க என்னவோ ரொம்ப தீமை தான் வந்து இருக்குதே. லிட்ரலா விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் ஓகே, ஆனா சூழ்நிலைய பார்த்தா எதுவும் நன்மை மாதிரி தெரியலையே, தீமையா தெரியுதே. எனக்கு பார்வை சரியில்லையா, தீமை மாறியே தெரிந்தாலும் இல்ல தீமையாகவே இருந்தாலும் நோ ப்ராப்ளம். வாசியுங்கள் ஆதியாகமம் 50:20.
50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏனென்றால் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பு சகோதரரை பார்த்து சொல்றாரு, தீமை தான்ப்பா செஞ்சீங்க, தீமை மாதிரி இல்ல, ஏதோ நன்மை மாதிரி வந்து தீமை ஆனது இல்ல, தீமை தான் செஞ்சீங்க, அது தீமைதான். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே எல்லாரையும் உயிரோடு காக்கும்படி அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ண. வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப்? தீமை தான், துரோகம் தான், கெடுதல் தான். ஆனா அதை நன்மையாக மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அவர் நன்மை மாத்திரம் தான் செய்வாரு. வேற யாருன்னா உங்களுக்கு தீமை செய்தாலும் அந்த தீமையையும் நன்மையா மாத்த வல்லவரா தான் இருக்காரு. இவர் யார்? இவர் தான் நம் கர்த்தராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்கள். ரோமர் 8:28 தெரிந்த வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு, யாருக்குங்க? அவரிடத்தில் அன்பு, அதாவது எப்படி அன்பு? முழு மனதோடு. ஓகேங்களா? சரி, அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாதான்ப்பா நடக்கும். தீமை மாதிரி இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவரிடத்தில் நீங்கள் உண்மையாய் அன்பு கூறுகிற பட்சத்தில் எல்லாமே நன்மையாத்தான் முடியும், நன்மையாத்தான் நடக்கும். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சரி, ஓகே. யோசுவா பாருங்க, ஒரு காஷன் ஒன்று சொல்றாரு. நன்மை எல்லாம் சொல்லிக்கொண்டே போறீங்களேப்பா, கொஞ்சம் நிறுத்தி இதையும் இந்த வசனத்தையும் வாசிருங்க. அவர் நல்லவர் தான், நன்மை செய்கிறவர் தான், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், அதை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்லாம் எல்லாம். ஆனா இந்த வார்த்தையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்கள் யோசுவா 24:20. யோசுவா 24ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் உங்களுக்கு திரும்பி தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவான். பாருங்க, அவர் நன்மை செய்கிறவர் தான். ஆனா மற்றவங்க தீமை செய்தாலும் அதை நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கு நாமே தீமை செய்துப்போம், அதையும் அவர் என்ன பண்ணுவாரு? நன்மையாக மாற்ற வல்லவர். அது எப்படிப்பா நமக்கு நாமே தீமை செய்வோம்? எடுக்கிறோம்ல பேட் டிசிஷன்ஸ், சில விஷயங்கள், சிலரை நம்புவது நன்மை மாதிரி தெரியும் பாருங்க, ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் இது நன்மை இல்லைன்னு. அதை கூட அவர் என்ன பண்ணுவாரு? மாத்துவாரு. ஆனா கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லவரும் நன்மை செய்கிறவரும் தீமை செய்யணும் நின்னா நம்மை தப்புவிக்கிறவர் யார்? உலகமே உங்களை எதிர்த்து நிற்கிற பட்சத்துல கர்த்தர் உங்களோடு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உலகமே உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, தம்பிடிக்க பிரயோஜனம் இல்லை. அவர் கூட இருக்கணும், அதுதான் முக்கியம் பாருங்க. சரி, ஓகே. நன்மை, உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது. சரி, ஓகே. இதை நம்ம எக்ஸ்கிளமேட்டரியில இருந்து, ஆச்சரியமான இதுல இருந்து கேள்வியா மாத்திடலாம். உங்க நன்மை எவ்வளவு பெரியது சொல்லுங்க. அவருடைய நன்மை எவ்வளவுங்க பெரியது? ஜீவனை ஓகே, ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு பெரியது. ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு பெரியது. 4 வார்த்தை. ஓகே, இன்னும் சுருக்கமா 3 வார்த்தையில, 2 வார்த்தையில, 1 வார்த்தையில, அவரே நன்மைகளின் நாயகன். வாசியுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய, போதும் சிஸ்டர், பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, யாருங்க? வரப்போகிற நன்மைக்குரிய யாரு? ஒரே வார்த்தையில சொல்லலாம் இல்ல, நன்மைனா என்ன சொல்லுங்க? அவரே ஏசு கிறிஸ்து, ஏசு யெஷுவா, அவள்தான், அவர் தான் நன்மை. அதான் சொல்றாங்க பாருங்க, இங்க என்னெல்லாம் நன்மை வளர்ப்போதோ அதனுடைய பேக்கேஜ் தான் அவரு, பார்சல் தான் அவரு. நன்மை, நன்மைனா என்னப்பா? அவர் தாங்க நல்ல நன்மை. அவருக்குள்ளதான் எல்லா நன்மையும் இருக்கிறது அப்படின்றத நாம பாக்குறோம். சரி, ஓகே, அவர் தான் நன்மை. சரி, அவருக்குள்ள இருக்கிற நன்மை ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவருக்குள்ள அவரே நன்மை, அவள் தான், முடிஞ்சிடுச்சு. சரி, அவருக்குள்ள நிறைய கொடுக்குறாருல்ல. சரி, என்ன? அன்பு. சூப்பர், அன்பு. வேற என்னங்க?
ரட்சிப்பு, பாதுகாப்பு, மன்னிப்பு, சிரிப்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆறுதல், அரவணைப்பு, அன்பு, தேறுதல். எவ்வளவு கொடுக்கிறாரு? எல்லாமே கொடுத்துன்னு இருக்காருல்ல. வாக்குத்தத்தம், வார்த்தை, ஐக்கியம், எவ்வளவு கொடுத்துன்னு இருக்காருல்ல. என்னப்பா ஒண்ணுமே வரலையே, லிஸ்டே வரலையே, பணமே வரலையே, வீடே வரலையேன்றீங்களா? செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு, பூமிக்குரிய செழிப்பு. இந்த கரெக்டா சொல்லிடணும். ரெண்டுமே சேர்ந்துதான் செழிப்பு. ஓகேங்களா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஓகே, எல்லாத்துலயும் தான் அது பொருந்தோம். சரி, ஓகே. வேற இவ்வளவு கொடுத்துன்னு வேற என்னங்க நன்மை இருக்குது? கூடவே இருக்கிறாரு. சூப்பர். அரவணைப்பு, ஐக்கியம். நமக்குள்ள பரலோகத்தை கொடுத்துருக்கிறார், இல்ல பரலோகத்துக்கு போறதை கொடுத்துக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். சரி, ஓகே. சரி, ஒன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. ஒன்னு மிஸ் பண்ணிட்டோம். ஓ, க்ளோரி டு காட். எனக்காக ஜீவனையே கொடுத்துக்கிறார், ரட்சிப்பு, ரத்தத்தை கொடுத்துக்கிறார், சிலுவையை கொடுத்துக்கிறார். சரி, அப்போ கூட ஒண்ணு மிஸ்ஸிங். அவரே கொடுத்துருக்கிறார். சரி, ஓகே. ஓகே, அதாவது பாவிகளும் துரோகிகளும் தேவனுக்கு பகைஞ்சருமா இருந்த நம்ம ஓடிக்கொண்டு இருந்தோம். வேகமா, மும்முரமா, எந்த ஒரு போக்கஸும் இல்லாம, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடோட, ரொம்ப அர்ப்பணிப்போட ஓடிக்கொண்டு இருந்தோம். எங்க? பாதாளத்துக்கு. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அப்படியே ஓடிக்கொண்டு இருந்தோம். அப்படி அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நம்மை, காணி ஆட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை, அவருக்கு துரோகிகளா இருந்த நம்மை, பாவிகளா இருந்த நம்மை கூட்டு வந்து ரட்சித்து, ரத்தம் சிந்தி, ரத்தத்தால கழுவி கூட்டு வந்து என்ன பண்ணாரு? ஆலயத்துல விட்டார். வாப்பா அப்படின்ட்டு. ஆண்டவரே, உமது நாமத்தை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லையே. நீ சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? என்னன்னா தோணுதோ சொல். எப்படி வேணா, என்ன வேணா சொல்லி கூப்பிட்டுக்கோ. செல்லன் கூட கூப்பிட்டுக்கோ, எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ, என்ன வேணா. நீ புது பேர் வை. ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் பயங்கரமான பேர்லாம் வச்சிருக்காங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீயும் பேர் வை, கூப்பிடு, எப்படி வேணா கூப்பிடு. அப்படியே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நின்று அவருடைய ஆலயத்துல வந்தா அங்க ஒரு 3 பிரிவினை டிபார்ட்மெண்ட். அதுல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மலாம் உள்ள போறதுக்குலாம் தகுதி இல்லை பாருங்க, வெளி வந்ததே போதும். என்னது நம்ம சொல்லுவோம்ல, பரலோகத்துல ஒரு மூலையில ஒரு இடம் இருந்தாலே போதும், அப்படியே காலத்தை தள்ளும், அது வரையும் போதும். அது மாதிரி வந்துட்டோம். ரட்சிப்பு, ரத்தத்தால கழுவி கூட்டு வந்து நிறுத்திட்டாரு, இதுவே போதுங்க. வெளியே நின்று ஓகே, இது மாதிரி ஒரு தேவன் இல்லவே இல்லையா, இது மாதிரி ஒரு வர்ஷிப்பா, இது மாதிரி ஒரு ஆராதனையா, இவ்வளவு அன்பா, சரி இதுவே போதும். அப்படி கையை தூக்கி அவரை வர்ஷிப் பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு யாரோ வந்து கையை பிடிச்சி விழுகிறாங்க. என்னப்பா அது அப்படின்னு பார்த்தா வேற யாரு? நம்பால் தான், பரிசுத்த ஆவியானவர். என்ன இங்க நின்று இருக்க? உள்ளவா. என்னது? இதுவே என் தகுதி, நான் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எப்பேற்பட்ட பாவின்னு தெரியும், மன்னிச்சு எனக்கு கூட்டின்னு வந்தீங்களா, அதுவே போதும். காலம் ஃபுல்லா உண்மை துதிச்சுட்டு இங்க இருந்துட்டு போறேன்னா, நோ 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 நோ, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு துரோகி பாவின்றதெல்லாம் எடுத்து போட்டு நெத்தியில கர்த்தருக்கு பரிசுத்தன் ஏதிட்டு உள்ளவா உள்ள. ஐயோ, உள்ள வந்ததே போதுங்க சர்ச்சுக்குள்ள. உள்ளவா உள்ளவா உள்ள பரிசுத்த ஸ்தலம். ஐயோ, இங்க நிக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது ஆண்டவர், பரவாயில்ல இங்கே நீ விட்டுருங்க ஆண்டவர், இதுவே போதும், நீங்க நன்மை செஞ்சீங்களேன். உன்ன உள்ள இழுத்து எங்க போய் மாம்சத்தின் திரை வழியா ஒருத்தர் வந்து ஒரு வழியை உருவாக்கிட்டு, நீங்களும் நானும் வருவோம் வழியை உருவாக்கிட்டு காத்துன்னு இருந்தா, நாம வெளியே நின்னுக்குன்னு போதும் பரிசுத்த ஸ்தலமே நின்னு இருக்கோம். அவர் என்ன பண்ணாரு? உள்ளவான்னு சொல்லி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ள கூட்டுன்னு போய் நிறுத்தி, ஆண்டவரே ஐயோ எனக்கு தகுதி இல்லை, எனக்கு துரோகி, நான் பாவி அப்படின்னா, உனக்கு தகுதி இல்லைன்னா வேற யாருக்கு தகுதி? உன் தகுதி என்ன? ஏசு. உன் தகுதி என்ன? அவருடைய ரத்தம், அவருடைய சிலுவை. அந்த தகுதி போவதும் கழுவப்பட்டு எல்லாத்துக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் கரம் பிடித்து நின்று, இப்போ வர்ஷிப் பண்ணு. என்ன அங்க நின்று வர்ஷிப் பண்ற, இப்போ பண்ணு அப்படின்னாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நின்று அவரை வர்ஷிப். இதை விட பெரிய நன்மை என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, அவரை வர்ஷிப் பண்றது நாம என்னவோ அவருக்கு நன்மை செஞ்சுன்னு நாம நினைச்சுன்னு வரோம். ஆனா அது நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை என்பதை நாம அறியாம இருக்கிறோம். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, எவ்வளவு பெரிதான அன்பு, எவ்வளவு பெரிதான நன்மை, இவ்வளவு பெரிதான நன்மைங்க. உள்ள போய் நின்று நான் அவருடைய பிள்ளை, நான் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்னு சொல்லி கைகளை உயர்த்தி அவரை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் ஆராதிக்கிற அழைப்பு தான் உங்களுக்கும் எனக்கும். அதுதான் இவ்வளவு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஆனா ஹியர் கம்ஸ் தி பியூட்டி. அதோட முடியல காரியம். என்ன அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே வசித்து அங்கேயே அவரோடு ஐக்கியப்பட்டு அங்கேயே இருக்கும்படியாக அழைப்பு, அதுக்குள்ளேயே வாழ்ந்து அங்கேயே துதிச்சு நிற்கும்படியான ஒரு அழைப்பு. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க.
வெளியே வந்துட்டு போறது இல்ல. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே வாசம் பண்ற ஒரு அழைப்பு, ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் நான் நினைப்போம். அங்க போயிட்டு அவரை துதிக்கும் போது மற்றதெல்லாம் எதுக்குங்க? இதை விட பெரிய நன்மை என்னங்க? அங்க போய் துதிச்சா நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, முழு செய்தியை கேட்டிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? கெஸ் பண்ண முடிந்ததா? அவர் செஞ்சிருக்கிற நன்மை அப்படின்னும் போது நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், பாவ மன்னிப்பு கொடுத்தார், அப்படி நிறைய காரியங்களை நீங்களும் நானும் யோசிச்சிருப்போம் கண்டிப்பாக. ஆனால் அவர் நமக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை, அதெல்லாம் நன்மை இல்லைன்னு சொல்ல பாருங்க. ஸோ அதை காட்டிலும் நமக்கு அவர் செய்திருக்கிற பெரிய நன்மை, ஒரு நன்மை என்ன அப்படின்னா அவரை ஆராதிப்பது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதே போல இன்னொரு வசனம், இவர்களை எனக்கு கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் துதியாகவும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நம்மள துதியா வச்சிருக்க அவரை துதிப்பது அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஸோ அவர் நாமத்தை உச்சரிக்க தகுதி இல்லாத நம்மை அவர் என்ன பண்ணியிருக்காரு? துதிக்கும்படியாக, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ள போகும்படியாக, அங்கேயே துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, ஆராதித்து அவரோடு வாழும்படியாக. ஏன்னா நீங்களும் நானுமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இதை விட பெரிய நன்மைன்றது வேற எதுவுமே இல்லை. நண்பனோடனே நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஹெல்த் ரிலேட்டடு மற்ற காரியங்கள்லாம் நாம் யோசிப்போம். ஆனால் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா அப்பா பிதாவின் அழைக்கத்தக்கதாக, மேலும் அவரை ஆராதிக்கும்படியாக, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே போய் ஆராதிக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த நன்மையை நாம் என்னைக்கும் மறந்துடக்கூடாது. இது நன்மையான லிஸ்ட்ல இருக்குது. இதுதான் மிகப்பெரிய நன்மை அப்படின்றத நாம் மறந்து விடவே கூடாது. மற்றதெல்லாம் நம்ம குறைச்சி எடை போடலை. ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாது. பெரிய நன்மை என்ன அப்படின்னா நம்மை ஆராதிப்பது, நாம் அவரை ஆராதிப்பது, நம்மை ஆராதிப்பவர்களாக அவர் வைத்திருப்பது. அதுதான் நமக்கு அவர் செய்திருக்க ஒன் ஆஃப் த ரொம்ப பெரிய குட்னஸ் அப்படின்றத நாம பார்க்குறோம். இதை நாம என்னைக்கும் மறந்து விடவே கூடாது. சரி, நாம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஆராதிக்கும்படியாய் அப்பா, பரலோகத்தில் ஆயிரம் கோடிக்கணக்கான தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை துதித்து கொண்டு இருக்கிற வேலையில ஆண்டவரே, மகிமையாய் உம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிற வேலையில எங்களை துதிக்கும்படியாய் தெரிந்து கொண்டீரே. எங்கள் துதியில் மகிழ்வோரே, நாங்கள் துதிக்கும் போதே இறங்கி வருகிற தெய்வமே, எங்கள் துதியை ஸ்லாக்கியமாய் நினைப்பவரே, ஆண்டவரே எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்போதும் உம்மை துதிக்கிற துதி எங்கள் வாயில் இருக்கணும். இவ்வளோ பெரிய நன்மையை, உமது நாமத்தையே உச்சரிக்க தகுதியற்ற எங்களை உம்மை ஆராதிக்கும்படியாய் வைத்திருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த நன்மையை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாதுப்பா. எந்நேரம் எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரிதியா இருக்க வேண்டும். எப்போதும் உம்மை துதிக்கிற துதி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆலயமாமே ஆண்டவரே, எப்போதும் உம்மை துதிக்கிற துதி எங்கள் வாயிலிருந்து போடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நன்மையை செய்கிற நாயகனே, எங்கள் வாழ்க்கையில தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறவரே, ஒரு தீமை எங்களுக்கு செய்யாத தெய்வமே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த தெய்வ செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிறவர்களாக, இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்கிறவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக, பாடுகிறவர்களாக, பர்சனல் வர்ஷிப் செய்கிறவங்களாக, குடும்பத்தோடு சேர்ந்து வர்ஷிப் பண்றவங்களாக, ஆண்டவரே ஜெப கூடங்கள்லையும் ஆலயங்கள்லையும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக அவர்களை மாற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் அவர்கள் உம்மை துதிக்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டமைக்காக நன்றி. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிகம் கர்த்தரை துதிப்போம். அவர் ஆராதனை நாயகன். எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஸோ அவரை அதிகமாக நாம் துதிக்கணும். ஸோ உங்களை இன்னும் நான் கர்த்தருக்குள்ளே ஊக்குவிக்கிறேன். அதிகமாக வர்ஷிப் பண்ணுங்க. வண்டியில் போகும்போது, வரும்போது, க்யூவில் நிற்கும் போது, குளிக்கும் போது, வெயிட் பண்ணும்போது, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுங்க? அவரை துதித்து கொண்டே இருங்கள். ஏன்னா நாம் இங்கே இருக்கிறதே அவருக்கு துதியாக இருக்கிறோம், அவரை துதிப்பதற்காக இருந்துக்கிறோம். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம், மிகப்பெரிய நன்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். கர்த்தருக்கு சித்தமானா மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடித்ததுன்னு இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதன் மூலம் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு பிரோஜனமாக இருக்குதுன்றது கண்டிப்பாக எங்களை உந்தி தள்ளுறதா இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ், வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் போடுங்க. நாங்கள் அதை ஈகராக வெயிட் பண்ணுறோம் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது கரெக்ஷன் இருந்தால், ஏதாவது கேள்விகள் இருந்தால், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து மற்ற வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். அதே போல் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற, ஆண்டவர் வார்த்தையின் மேல் வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகள், மற்ற சகோதர சகோதரிகள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு செல்வோம், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு செல்வோம். காட் bless you. Take care. Thank you very much. Bye.